வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம எல்லோரும் பேசுற கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது மேக கணிமை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி நம்மளோட டிஜிட்டல் உலகத்தை எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க கிளவுட் அப்படிங்கிற வார்த்தைய எத்தனையோ தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா அதுனா என்ன? நிஜமாவே வானத்துல ஒரு மேகம் இருக்கா? அங்கதான் எல்லாம் ஸ்டோர் ஆகுதா? இந்த கேள்விகளோட நம்மளோட இன்றைய தேடலை ஆரம்பிக்கலாம். ஆச்சரியமா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா நீங்க ஏற்கனவே தினமும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க இமெயில் அனுப்புறது, சோஷியல் மீடியா யூஸ் பண்றது, இல்ல ஆன்லைன்ல படம் பார்க்கறது, இது எல்லாமே மேக கணிமை மூலமா தான் நடக்குது. சோ இது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு டெக்னாலஜி. சரி, அப்போ மேக கணிமைன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உங்க கம்ப்யூட்டர்ல வைக்காம இன்டர்நெட்ல இருக்கிற பெரிய பவர்ஃபுல்லான சர்வர்ஸ்ல வச்சுக்கிறது. இதனால எங்கிருந்து வேணும்னாலும் அதை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி உங்க கம்ப்யூட்டருக்கு பதிலா இன்டர்நெட்டே உங்க ஹார்ட்வேர் மாதிரி ஆயிடுது பாருங்களேன். இப்ப இந்த ஒப்பீட பாருங்க, இது ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா கடையில போய் வாங்கி நம்ம கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும்னு நாமளே ஒரு பவர் ஸ்டேஷன் கட்டுற மாதிரி. ஆனா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படி இல்ல. அது நம்ம ஈபில இருந்து கரண்ட் வாங்குற மாதிரி. எவ்வளவு தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கு மட்டும் பில் கட்டினா போதும். சிம்பிள் இல்லையா? இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி வேலை செய்யுது? இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். கிளவுட் கம்ப்யூட்டிங்க ஒரு 3 அடுக்கு பில்டிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் அடுக்கு, அதாவது பேஸ்மெண்ட், அதுதான் IaaS. இங்க தான் சர்வர், ஸ்டோரேஜ் மாதிரி அடிப்படை விஷயங்கள் எல்லாம் வாடகைக்கு கிடைக்கும். ரெண்டாவது அடுக்கு PaaS. இது டெவலப்பர்ஸுக்கு சாஃப்ட்வேர் உருவாக்க தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம். மூணாவது அடுக்கு SaaS. இதுதான் நாம நேரடியா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ். உதாரணத்துக்கு உங்க ஜிமெயில், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே SaaS தான். பாத்தீங்களா, ஒன்னு மேல ஒன்னு எப்படி அழகா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு. சரி, ஏன் எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனில இருந்து நம்மள மாதிரி தனி ஆளுங்க வரைக்கும் கிளவுட் பக்கம் போறாங்க? அப்படி என்னதான் இதுல பெரிய நன்மை இருக்கு? இப்ப அத பத்தி பார்க்கலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாரம்னே சொல்லலாம். முன்னெல்லாம் கம்பெனிங்க சர்வர் வாங்க, டேட்டா சென்டர் கட்டுன்னு கோடிக்கணக்கில் முதலியே செலவு பண்ணணும். இதுக்கு பேர் தான் மூலதன செலவு. ஆனா கிளவுட் வந்த பிறகு அந்த செலவு மாசம் மாசம் கட்டுற வாடகை மாதிரி, அதாவது இயங்குமுறை செலவா மாறிடுச்சு. யூஸ் பண்றதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். எவ்வளோ பெரிய சேமிப்பு பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டிங் பவர் கம்மியா தேவைப்படலாம், நாளைக்கு ஜாஸ்தியா தேவைப்படலாம். கிளவுட்ல ஒரு பட்டனை தட்டினா போதும், பவரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதனால செலவு மிச்சமாகுது. எந்த டிவைஸ்ல இருந்து உங்க டேட்டாவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க டேட்டா ஒரே இடத்துல இல்லாம பல இடங்கள்ல சேமிக்கப்படுறதால பாதுகாப்பும் நம்பகத்தன்மையும் அதிகமாகுது. இப்ப நன்மைகளை பார்த்துட்டோம். ஆனா எல்லா கிளவுடும் ஒண்ணு கிடையாது, பல வகைகள் இருக்கு. யார் அதை கண்ட்ரோல் பண்றா, யார் அதை யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து இது மாறும். வாங்க அந்த வகைகளை பத்தி பார்க்கலாம். முக்கியமா 3 வகை இருக்கு. ஒன்னு பப்ளிக் கிளவுட். இது அமேசான், கூகுள் மாதிரி கம்பெனிங்க இன்டர்நெட் வழியா எல்லாருக்கும் கொடுக்கிற சேவை. ரெண்டாவது பிரைவேட் கிளவுட். இது ஒரே ஒரு கம்பெனியோட சொந்த உபயோகத்துக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. மூணாவது ஹைபிரிட் கிளவுட். இது பப்ளிக், பிரைவேட் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்றது. கம்பெனிங்க தங்களோட தேவைக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பப்ளிக் கிளவுட்ல செலவு கம்மி, ஆனா உங்க கண்ட்ரோலும் கம்மி. பிரைவேட் கிளவுட்ல உங்க கண்ட்ரோல் முழுசா இருக்கும், ஆனா செலவு ரொம்ப அதிகம். ஹைபிரிட் கிளவுட் இது ரெண்டுக்கும் நடுல ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்குது. ரெண்டுலயும் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியுது. இந்த ஃபீல்டுல சில பெரிய தலைங்க இருக்காங்க. அமேசானோட AWS, மைக்ரோசாஃப்டோட அஸ்யோர், அப்புறம் கூகுள் கிளவுட். இவங்க தான் மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்றாங்க. நாம யூஸ் பண்ற நிறைய ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாம் இவங்களோட சர்வர்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் இதோட நல்ல பக்கத்தை பார்த்தோம். ஆனா எந்த ஒரு டெக்னாலஜிக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும் இல்லையா? கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இதுல இருக்கிற சில பிரச்சனைகள், ஆபாயங்கள் பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனோட நிறுவனர் ரிச்சர்ட் ஸ்டால்மன் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது அதிகமான மக்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டுள்ள கண்ணி மட்டுமே அப்படின்னு சொல்றார். அதாவது இது ஒரு பொறி, நம்மள உள்ள இழுத்து சேவை கொடுக்கிற கம்பெனிங்களுக்கு அடிமையாக்க வச்சிடும்னு எச்சரிக்கிறார். ஸ்டால்மேனோட இந்த விமர்சனம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. உங்க போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், உங்க பர்சனல் மெசேஜ் எல்லாத்தையும் நீங்க கிளவுட்ல சேவ் பண்ணும்போது அதோட உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்டயா இல்ல இந்த கம்பெனி கிட்டயா? ஸோ இதனால வர்ற பிரச்சனைகளை பார்க்கலாம். முதல்ல உங்க டேட்டா மேல உங்களுக்கு நேரடி கண்ட்ரோல் போயிடுது. அது எந்த நாட்டில் இருக்கு, யார் அதை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது.
ரெண்டாவது, ஒரு கம்பெனியோட சேவையிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு பேரு வெண்டார் லாக்இன். மூணாவது, உங்க தனிப்பட்ட தகவல்கள் அரசாங்கத்தாலேயோ இல்ல ஹேக்கர்ஸாலேயோ திருடப்பட வாய்ப்பிருக்கு. கடைசியா, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுங்கிற உங்க சுதந்திரத்தை நீங்க இழந்துடுறீங்க. அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு பக்கம் வசதி, இன்னொரு பக்கம் கட்டுப்பாடு. இது ரெண்டுக்கும் நடுவுல நாம செய்யற ஒரு சமரசம் தான் அது நம்ம வாழ்க்கைய ரொம்ப சுலபமாக்குது, சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு நாம கொடுக்கற விலை என்ன? நம்ம டேட்டா எல்லாம் மேகத்துல மிதந்துட்டு இருக்கும்போது நம்ம சுதந்திரம் உண்மையிலே நம்ம கையில தான் இருக்கா? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.